ஓம் நம ஓம் வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். முந்தா நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். டிடிடி கூகுளோட டைப் வச்சுக்க போகிறதா நியூஸ் பேப்பர்லலாம் நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நியூஸ் சேனலெல்லாம் இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, டிடிடி கூகுளோட டைப் வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலமாக சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய போகிறாங்க. இதற்காக கூகுள்லேருந்து புரிந்துணர்வுக்காக திருமலைக்கு ஒரு வருஷத்தில் எந்த டைமில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, எந்த நாளில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, எந்த நேரத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தரிசனத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறதுக்காக வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கூகுள் மேப் மூலமாக இப்போ நம்ம வீட்டில் இருந்தே கல்யாணக்கட்டால் முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துல எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, அன்னப்பிரசாதத்தில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, அந்த மாதிரி கூட சர்வீஸ் கொண்டு வர போகிறதா அந்த நியூஸ்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு பக்தருக்குமே அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க போல இருக்குது. மேபி ஒரு நம்பர் மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்னோட அந்த நம்பர் மூலமாக புக் பண்ணுற மாதிரி செய்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் எப்பப்போ தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ரூம் புக் பண்ணியிருக்கிறேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ எத்தனை தடவை நான் புக் பண்ணுறேன், என் பேரில் ரூமு, தரிசன டிக்கெட்லாம் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இடைத்தரகர்களோட தலையீடு இல்லாமையும் பார்த்துக்கலாம். அண்ட் எடுத்தவங்களே மறுபடியும் ரூம் எடுக்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதில் கூட மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதனால ஒரு பக்தருக்குமே ஒரு அடையாள அட்டை அந்த மாதிரி கொடுக்க போகிறதாவும் அந்த நியூஸ் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக டிடிடிலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அடுத்து உகாதியை முன்னிட்டு தெலுங்கு பஞ்சாங்கம் டிடிடி சேர்மன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புக் ஸ்டாலில் அங்கே ஃப்ரெண்டு கேட்டதுக்கு இன்ஃபர்மேஷன் தமிழ் பஞ்சாங்கம் கூட கிடைக்கும்னு சொன்னாங்களாம். நீங்கள் அடுத்த வாரம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். தமிழ் பஞ்சாங்கம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆகுது. கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லலாம் நைட்டு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே 6-7 மணிக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல கவுண்டர்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நேற்று பூதேவி காம்ப்ளெக்ஸில் சொன்னேன்னு சொல்லிட்டு போடாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் நிறைய க்ரௌட் இருக்குது, நான் பேசாமல் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்க்கே போயிருக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈக்குவலாக தான் க்ரௌட் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது வசதியாக போய் ரீச் ஆகிறதுக்கு இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் டோக்கன் வாங்கிக்கோங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கிடையாது. ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யாநகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து டிடிடியில் ஏப்ரல் மாதத்தில் திருமலாவில் நடக்கிற முக்கியமான விசேஷங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி ஆஸ்தானம், ஏப்ரல் 7ஆம் தேதி ராமாஸ் கார்னேஷன் செரிமனி ஆஸ்தானம்னு போட்டிருக்கு, பட்டாபிஷேகம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 8ஆம் தேதி ஏகாதசி, ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவம், ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் அன்னைக்கு தும்புரு தீர்த்த முக்கோட்டியும் இருக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாஷக்காரில் உற்சவம் பிகின்ஸ், ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 24ஆம் தேதி ஏகாதசி, ஏப்ரல் 30ஆம் தேதி பரசுராமர் ஜெயந்தி, பிருகுமகரிஷி வருஷ திருநக்ஷத்திரம், ஸ்ரீனிவாச தீட்சித்துலு வருஷ திருநக்ஷத்திரம், அக்ஷய திருதியும் கூட. ஸோ இதெல்லாம் டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,279 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.36 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,482 பேர். உகாதி அன்னைக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில் உள்ள பங்காரு வாக்கிலில் ரைட் சைடில் சர்வபூபால வாகன சேவாவில் மலையப்ப சுவாமியை உட்கார பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே கூட பார்க்கலாம். அதுக்கப்புறமா வீதி உலாவிலையும் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா பாருங்கள். ஆக்சுவலாக எப்போவுமே இந்த மாதிரி ஆஸ்தானம் உகாதி ஆஸ்தானம் இல்லை இந்த மாதிரி ஆஸ்தானம் நடக்கிற அந்த நாள்லலாம் மலையப்ப சுவாமி தாயாரை பங்காரு வாக்கில் தான் உட்காரப்பாங்க. பட் லாஸ்ட் டைம் ஒரு ஆஸ்தானம் நடந்தப்போ இல்லை, அதாவது முன்னாடி போகிறவங்கலாம் பார்த்துட்டாங்க. நான் லேட்டாக அந்த டைம் ஸ்லாட்டில் போனதுனால பார்க்க முடியல. இருந்தாலும் நீங்கள் போகிறப்ப பாருங்கள் சுவாமி அங்கே இருக்காரான்னு சொல்லிட்டு. சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருப்பாங்க பெருமாளை. பங்காரு வாக்கிலி கருடாழ்வார்க்கு ரைட் சைடில் நல்லா வெளிச்சமாக தெரியும் பளிச்சுன்னு. ஸோ உற்சவமூர்த்தி அங்கேயே பார்க்கலாம். சர்வபூபால வாகன சேவாவில் பெருமாளுக்கும் உகாதினா ஜென்ரலாக ஸ்பெஷலாக அலங்காரம் செய்திருப்பாங்க.
மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருமாள் சாயந்தரம் மாட வீதி உலா வருவார், அப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். கிரகணத்துக்காக கோயில் நடையெல்லாம் சாத்துறது கிடையாது, ஏன்னா அந்த கிரகணம் இந்தியாவில் தெரியவே தெரியாது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் டிடிடி திருமலா திருப்பதி பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.